சிவாய நம. நாம் எத்தனையோ தலைவர்கள், அறிஞர்களுடைய பொன்மொழிகளை கேட்டிருப்போம். நாம் மகாபாரதத்தின் பீஷ்மருடைய பொன்மொழிகளை கேட்போம். நல்ல பழக்க வழக்கங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். பெரியவர்கள் அனைத்தும் அறிந்துதான் அக்காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கிறது. அதை நாம் காக்க வேண்டும். பழங்காலத்திலேயே மானத்துக்காக உயிரை கொடுத்த உத்தமர்கள் வரலாறுகள் நம்மிடம் நிறைய இருக்கு. படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகி கொள்ள வேண்டும். அதுவும் அவர்கள் கேட்பதற்கு முன்னே நாம் போய் உதவி செய்ய வேண்டும். நம்ப வைத்து கெடுக்க கூடாது. அதிலும் நம்பிக்கை துரோகம் கூடவே கூடாது. உயர் பதவியிலே இருப்பவர்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். கயவர்களாய், காமுகர்களாய் இருக்கக்கூடாது. யாவரும் தர்மத்தின் பாதையிலிருந்து நகரவே கூடாது. நயமா பேசி நயம் வஞ்சகம் புரிகின்றவர்களிடம் சற்று விலகியே இருக்க வேண்டும். வறுமையை கண்டு பயந்து விடக்கூடாது. திறமையிலேயே நம்பிக்கை வைத்து உழைக்க வேண்டும். தோல்விகளில் இருந்துதான் வெற்றியின் பாதை கண்ணுக்கு புலப்படும். வெற்றியை குறிக்கோளாக வைத்து விவேகத்துடன் செயலாற்ற வேண்டும். ஒன்று இன்று கிடைக்கவில்லையே என்று நினைக்காமல் இதைவிட பெரிய ஒன்று காத்திருக்கிறது என்று நினைத்து உழைக்க வேண்டும். தோல்வியை எண்ணி சோர்ந்து விடக்கூடாது. உழைக்க வேண்டும். வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். எல்லாவற்றுக்கும் இறைவன் அருள் வேண்டும். எந்த ஒரு செயலையும் காரியம் என்று நடப்பதில்லை. நடப்பவை எல்லாமே நன்மைக்கு. நன்மையும் தீமையும் பகுத்துணர்ந்து செயல்பட வேண்டும். சிலர் சிலவற்றை பார்த்தவுடனே சரியாக சொல்லிவிடுவார்கள். அது அவர்களுக்கு ஆண்டவன் அளித்த வரப்பிரசாதம். அதை அவர்கள் அடைய எத்தனை ஜென்மமாய் உழைத்தார்களோ யாருக்கு தெரியும். எல்லாம் அந்த நாயகன் அறிவான். அதனால்தான் அவனின்றி யாவதும் ஏதுமில்லை என்றார்கள். எங்கும் அவனே வேப்பித்திருக்கின்றான். உள்ளத்தின் உள்ளே ஒளிந்திருப்பதும் அவனே. சத்தியம், சிவம், சுந்தரம் அவனே. நதிகள் பலவாகி கடலில் சங்கமிப்பது போல மதங்கள் பலவாகி இறைவனில் தான் சங்கமமாகின்றன. இறைவன் ஒருவனே. அவனையே காலத்தை இயக்குபவன். யுகத்தின் திருஷ்டி கர்த்தா. யுகங்கள் மாறினாலும் தர்மங்கள் மாறுவதில்லை. நன்மை தீமைகள் மாறுவதில்லை. பாவம் புண்ணியங்கள் மாறுவதில்லை. அவரவர் செய்தின்படிதான் எல்லாம் கிடைத்துதான் தீரும். தேவ அசுர போர் நடந்தது கிருத யுகம். ராமாயணம் நடந்தது திரோதா யுகம். மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம். இப்போது நடப்பது காலியுகம். கிருத யுகத்தில் தர்மம் 4 காலில் நின்றது. திரோதா யுகத்தின் தர்மம் 3 காலில் நின்றது. துவாபர யுகத்தின் தர்மம் 2 காலில் நின்றது. கலியுகத்தின் தர்மம் 1 காலில் தான் நிற்கிறது. நீதி நேர்மை பற்றியும் நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றியும் பீதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களுக்கு சொல்வதாக பாரதத்துல ஒரு அரிய நிகழ்ச்சி. அனைவரும் படித்து தெரிந்து கொள்ளலாமே. படித்தோ அல்லது மற்றவர்கள் சொல்லியோ தெரிந்து கொள்ளலாம். பாரத போர் முடிஞ்சிச்சு. போரின் முடிவுகளை கண்டு தர்மன் பெரிதும் மனமருந்தினான். கண்ணன் தர்மனை தேற்றி பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வைத்தார். பட்டாபிஷேகம் முடிந்ததும் பெரியவர் பீஷ்மரிடம் ஆசியும் அறிவுரையும் பெறும்படி தர்மனிடம் கூறினார். அதர்மமான முறையில போர் நடத்தி வெற்றி பெற்றதால் பீஷ்மரை கண்டு ஆசிர்வாங்க தர்மர் பயந்தார். அவரை பீஷ்மரிடம் கண்ணன் அழைத்து சென்றார். அனைவரும் பீஷ்மரை வணங்கினர். பீஷ்மரும் வணங்கி ஆசிர்வதித்தார். தர்மனுக்கு அறிவுரை செய்யும்படி, அவனது சந்தேகங்களையும் தீர்க்கும்படி பீஷ்மரிடம் கண்ணன் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணா, நீ இருக்கும் போது நான் அறிவுரை சொல்வது சரியல்ல. நீயே அறிவுரை செய்க என்றார் பீஷ்மர். அதற்கு கிருஷ்ணன், உமது புகழ் புவியில் நிலைத்திருக்கவே அவ்வாறு சொன்னேன். நீரே அறிவுரை வழங்குக என்றார். நானோ அம்பு படுக்கையில் இருக்கிறேன். வலியால் சோர்ந்து முடியாமல் இருக்கும் இந்நிலையில் எப்படி நான் சொல்வது என்றார் பீஷ்மர். உடனே கிருஷ்ணன், உமக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தெளிவையும் தருகிறேன். நீர் அறிந்த தர்ம நெறிகளை தருமனுக்கு நாளை உபதேசிப்பதாக என்றார். மறுநாள் கால அனைவரும் பீஷ்மரிடம் வந்தனர். தருமனின் பயத்தை போக்கி அவனது கேள்விகளுக்கு பதில் அளித்தது அறிவுரை கூறினார்.
அவற்றில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கருவுற்றிருக்கும் பெண் தன் குழந்தைக்காக தான் எப்படி நடந்து கொள்வாளோ அப்படி ஒரு அரசன் நடந்து கொள்ள வேண்டும். சூளுற்ற பெண் தனக்கு விருப்பமானதையெல்லாம் விட்டுவிட்டு தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்காக அதன் வளர்ச்சிக்கு தேவையானது மட்டும் புசிப்பதைப் போல அரசனானவன் தனது ஆசை விடுத்து மக்களுக்கு நன்மை தரும் செயல்களை செய்ய வேண்டும். அரசன் பணியாட்களிடம் பரிகாசம் செய்து நெருக்கமாக பழகக்கூடாது. மனிதனுக்கு ஆசையாலும் கோபத்தாலும் தீமைகள் உண்டாகும். அது 18 வகையா பிரிக்கிறாங்க. அது ஆசையால் விளையும் தீமைகள் 10. வேட்டையாடுதல், சொக்கட்டானாடுதல், பகலில் உறங்குவது, பிறரை அவமதிப்பது, பெண்ணிடம் மயங்குவது, மனக்குழப்பம் அடைவது, அர்த்தமில்லா பாடலை பாடுவது, கூத்தாடுவது, குடிப்பது, காரணமின்றி இசைக்கருவிகளை இசைப்பது. கோபத்தால் விளையும் தீமைகள் 8. அது என்னன்னு கேட்டா, சரியானவற்றிலும் குற்றம் காண்பது, குற்றமில்லாதவனை தண்டிப்பது, நியாயமின்றி தண்டிப்பது, கொலை செய்வது, திருடுவது, வன் சொற்கள் பேசுவது, நல்ல குணங்களை குறை கூறுவது, நல்லவற்றை விமர்சிப்பது. அரசன் எப்போதுமே நல்லவர்களுடன் இருக்க வேண்டும். அறிவுள்ளவன் அறிவற்றவன் உணர்வதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவன் மற்றொருவனை திட்டும் போதும் திட்டியவனின் புண்ணிய பலன் திட்டப்பட்டவனுக்கும் திட்டப்பட்டவனின் பாவ பலன் திட்டியவனையும் அடையும். சரணம் என்று நம்பி வந்தவனை எப்பவுமே காப்பாற்ற வேண்டும். நன்றாக யோசனை செய்த பின்னே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீரில் ஓடும் ஓடத்தை போல புண்ணியம் செய்தவன் வாழ்கிறான். நீரில் சுமையால் மூழ்கும் ஓடத்தை போல பாவம் செய்தவன் அழிகிறான். முன் ஜென்மத்தில் செய்த செயல்களின்படி இப்பிறவில் எல்லாம் நடக்கிறது. உதவி நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே சமயம் நம்பி இருப்பவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அது செய்யப்பட வேண்டும். நம் ரகசியமாக செய்யும் செயல்களை இரவும் பகலும் 6 பருவங்களும் அறையும். அதனால்தான் ரகசியமாக செய்கிறோம் என்ற எண்ணமே வரக்கூடாது. குடை, செருப்பு, பசுதானம், பூமி தானம், எரி போன்றவற்றை தானம் செய்வது நல்லதாகும். நல்ல குணம் இல்லாதவிடமிருந்து எதையும் தானமாக பெறக்கூடாது. தண்ணீர் பந்தல், அன்னதானம் செய்தல், சுமை தாங்கி வைத்தல் ஆகியவை புண்ணிய காரியங்களாகும். தன்னை திட்டியவனை பதிலுக்கு திட்டுகிறவனும் அடித்தவனை பதிலுக்கு அடிக்கிறவனும் தாழ்ந்தவன் ஆவான். அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது. நண்பர்களிடம் நன்றி மறந்தவனாக இருக்கக்கூடாது. தான் மட்டும் தனியா உணவு உட்கொள்ளக்கூடாது. மனைவின் தயவிலும் மாமனாரின் தயவிலும் வாழ்க்கை நடத்தக்கூடாது. கற்ற வித்தியை ஊதியமின்றி பிறருக்கு கற்பிக்க வேண்டுமா? பணத்திற்காக பெண்ணை கொடுக்க கூடாது. காலால் பசுவை உதைக்க கூடாது. சரணாகதி ஆனவனை கைவிடக்கூடாது. கொலை செய்யக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தான் செய்த உதவியை பிறருக்கு சொல்லக்கூடாது. நல்லொழுக்கத்தினால் ஆயுள் கூடும். கோபத்தையும் பொறாமையும் விட்டுவிட வேண்டும். அதிகாலையில் துயில் எழ வேண்டும். சூரியன் உதிக்கும் போது சூரியனை வணங்க வேண்டும். சூரியோதயத்திற்கு பின் துயில் கொள்ளக்கூடாது. உச்சி சூரியனையும் சூரிய கிரகணத்தையும் நீரில் தெரியும் சூரிய பிம்பத்தையும் பார்க்கக்கூடாது. பிறர் மனைவியை நாடி செல்லக்கூடாது. அது ஆயுளை குறைத்து பாவத்தை அதிகமாக்கும். நகங்களை கடிக்கக்கூடாது. வீதியில் செல்லும் போது பசு, மாடு, மன்னன், அந்தணன், வயோதிகன், கர்ப்பிணி பெண், சுமையோடு வருபவர்கள், நலிவுட்டோர் முதலியோர் எதிரில் வந்தால் அவர்களுக்கு வழிவிட்டு நகர்ந்து பின்னரே நாம் செல்ல வேண்டும். வீதி சந்திப்பில் நிற்கக்கூடாது. ஒரு காலை மற்றொரு காலினால் மிதிக்கக்கூடாது. தர்மம் நியாயங்களை மனதில் நினைத்திருக்க வேண்டும். மற்றவர்களை திட்டுவதும் குறை கூறுவதும் புறம் கூறுவதும் கூடாது. பிறர் மனம் புண்படிபடி பேசக்கூடாது. நாள்தோறும் நல்ல நட்டை படிக்க வேண்டும். அமாவாசையில் மரத்தை வெட்டுவதோ கிளைகளை கிள்ளுவதோ கூடாது. அப்படி செய்தால் சன்னதிகளுக்கு பாவம் வரும். மாசு நிறைந்த ஆடியில் முகம் பார்க்க கூடாது. அந்நியர் மனைவியுடன் ஒரே ஆசனத்தில் அமரக்கூடாது. ஆடையின்றி குளிக்க கூடாது. உட்காருகின்ற ஆசனத்தை காலால் தள்ளியோ அல்லது இழுத்து போட்டோ அதன் மீது அமரக்கூடாது. வடக்கிலும் மேற்கிலும் தலை வைத்து படுக்கக்கூடாது. வயல்களில் செல்லும் வழியில் மழை ஜலம் கழிக்கக்கூடாது. சாப்பிடும் முன் கை கால்களை கழுவ வேண்டும். உணவு உட்கொள்வதில் கிழக்கு பார்த்து உணவருந்தினால் ஆயுள் கூடும். மேற்கை பார்த்து உணவருந்தினால் செல்வம் தரும். வடக்கை பார்த்து உணவருந்தினால் நல்வினை பயன் தரும். தெற்கை பார்த்து உணவருந்தினால் கீர்த்தி
உண்டாகும். நடந்து கொண்டோ நின்று கொண்டோ உணவருந்த கூடாது. கட்டிலில் அமர்ந்து உணவு அருந்த கூடாது. உணவு உண்ட பின் தயிர் அருந்த கூடாது. விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் தான் மட்டும் உணவு உண்ணக்கூடாது. பந்தியில் மற்றவருக்கு முன் புசிக்க கூடாது. மற்றவர்களுக்கு முன் எழுந்திருக்க கூடாது. உடல் சுத்தமில்லாத போது சூரிய சந்திரனையோ தாரகைகளையோ பார்க்க கூடாது. ஈரக்காலுடன் படுக்கைக்கு செல்லக்கூடாது. சொந்தங்களையும் நண்பர்களையும் கணவன் இல்லாத சகோதரிகளையும் ஆசிரியர்களையும் வித்வான்களையும் காக்க வேண்டும். அமாவாசையில் எண்ணெய் கேட்டு குளிக்க கூடாது. தனியாக பிரயாணம் செய்யக்கூடாது. மாதா பிதா குரு ஆகியோர் ஆணைகளை நிறைவேற்ற வேண்டும். மாதவிலக்கு முடிந்த 4 நாள்கள் வரை மனைவியை கணவன் விடக்கூடாது. கணவன் கூடக்கூடாது. 5வது நாள் கூடினால் பெண் குழந்தை பிறக்கும். 6வது நாள் கூடினால் ஆண் குழந்தை பிறக்கும். மாதவிலக்கு முடிந்து 16 நாள் வரை கர்ப்பம் உண்டாவதற்கு காலமாகும். பகலில் மனைவுடன் சேரக்கூடாது. ஆண் பெண் சேர்க்கையில் பெண்ணுக்கு அதிக இன்பம் கிடைக்க வேண்டும். நற்செயலை செய்பவன் நல் உலகை அடைவான். தாகம் என்று வந்தவர்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். மனைவி என்பவள் அன்புள்ளவளாக இருக்க வேண்டும். இவ்வாறு பல அறிவுரைகளை வழங்கிய கௌரவப்படுத்திய பெரியவர் பிதாமகர் பீஷ்மர் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்து மரணத்தை விரும்பி அனைவரிடம் விடை பெற்று வசுக்களை சென்றடைந்தார். தேவர்களும் அனைவரும் மலர் மாலை பொழிந்தனர். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.